வெல்கம் டு Z2 Vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரணம், இனிப்பு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இஃப்தார் ஸ்பெஷல் தான். இதுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். இது கூட கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது பண்ண போகிறோம், பிணைய போகிறோம். இப்போ இந்த ரவை, உப்பு, இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபுல்லாக எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு இது பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பூரணம் நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம இதை போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதை நம்ம கையால் இப்படி பிடிக்கிறப்போ கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற மாதிரியே வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் ஊறட்டும். இது சிறுபருப்பு ஒரு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம என்ன செய்யணுன்னா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ப்ரௌனிஷ், ரொம்பவும் கருகிடக்கூடாது. ப்ரௌன் வர நம்ம நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது வறுத்த உடனே நம்ம இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கணும். அரை மூடி தேங்காய். பார்த்திங்களா, நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் அரை மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன், துருவின தேங்காய். இது கூட நம்ம கொஞ்சம் கசகசா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் கசகசாவும். இதுக்கு ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான சுகரும் ஆட் பண்ண போகிறோம்.
இது நல்லா வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம சீனியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சுகர் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக சீனி போட்டு உடனே நம்ம லைட்டாக வறுத்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து சின்ன சின்னதாக உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்ல மாவு சாஃப்டாகிருச்சு. நம்ம ஸ்டஃபிங்கும் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம கட்டையில் வச்சு உருட்டுக்கட்டையில் வச்சு நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம இதில் வந்து ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். நிறைய வச்சிடக்கூடாது. நிறைய வச்சுட்டா நம்மளுக்கு அந்த ஃபில்லிங் அவ்வளோ வெளியே வந்துடும். பொரிக்கிறப்போ நம்ம அதுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம வீசியிருக்கோமோ அதுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம வைக்கணும் ஸ்டஃபிங்கு. வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஓரம்லாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அழுத்திக்கணும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபோக் வச்சு அதை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்க போகிறோம். அது ஒரு டிசைனாகவும் வரும். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த பாருங்கள், எல்லா இதுவுமே ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டாக போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயுமே ரொம்ப சூடாக வந்து போட்டோம்னா டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும், இல்லை கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பூரணம் தான் போடுறேன். எண்ணெய் லைட்டாக தான் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு அந்த எண்ணெயை வந்து அந்த பூரணத்துக்கு மேலே கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து ஊற்றணும். அப்போ தான் அந்த பூரணம் வந்து மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஊதி வரும். இதே ட்ரிக்ஸ் தான் நம்ம பூரிக்கும் ஃபாலோ பண்ணணும். பூரிக்கு நம்ம மாவு தேய்ச்சி போடுவோம் பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில் போடுறப்போ அந்த எண்ணெயை எடுத்து எடுத்து அது மேலே ஊற்றுனோம்னா நல்லா பூரி பொங்கி வரும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நின்று செய்யணும். நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சு டக்குன்னு அதை வந்து இது பண்ணிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து பொரித்து எடுக்கணும். பாருங்கள், அந்த எண்ணெயை அது மேலே ஊற்ற ஊற்ற அந்த இது எவ்வளோ தூரத்துக்கு பொங்கி வருது பாருங்கள். நல்லா சூப்பராக கலராக சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. நம்ம இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
பூரணம் ரெடி ஆயிருச்சு பாருங்கள். சூப்பரான பூரணம் ரெடி.